நிறைய பேர் கமெண்ட்லயுமே கேட்குறீங்க, என்ன ப்ரோ லோக்கல் ட்ரிப்பே எடுக்க மாட்டீங்களா, எப்போ பார்த்தாலும் அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்பே ஓட்டுறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. இன்னைக்கு நான் லோக்கல் ட்ரிப் தான் போகிறேன். மதியம் மணி பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணி இருக்கும். சாப்பிட்டுட்டு நானுமே நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அட்டன் பண்ணி பேசினேன். அர்ஜென்ட்டாக கோயம்புத்தூர் வரைக்கும் போகணுங்க, வண்டி எடுத்துட்டு உடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானுமே ஓடி போய் ஒரு குளியில போட்டுட்டு வந்துட்டேன். அப்படியே வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்துட்டுமே கிளம்பிட்டேன். இந்த ட்ரிப்புமே பார்த்தீங்கன்னா பவானி லட்சுமி நகரில் தான் பிக்கப். எங்க வீட்டுல இருந்து பக்கம் தான், ஒரு 5 கிலோமீட்டர் தான் வரும். நான் போறதுக்கும் கஸ்டமர் ரெடியா இருக்குமே கரெக்டா இருந்துச்சு. போன உடனே லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். பவானி லட்சுமி நகர்ல இருந்து கோயம்புத்தூருக்குமே பாத்தீங்கன்னா சரியா 101 கிலோமீட்டர் வருது. இன்னைக்கு கிளைமேட்டுமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு, வெயிலே இல்ல. என்னோட வீடியோஸ் பாக்குற நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா லாங் ட்ரிப் மட்டும் தான் ஓட்டுவானாட்டிருக்கு, லோக்கல் ட்ரிப்பே ஓட்ட மாட்டான் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. லாங்கா இருந்தாலுமே சரி, லோக்கலா இருந்தாலுமே சரி, எந்த ட்ரிப்னாலுமே நான் ஓட்டுவேன். கருமத்தாம்பட்டி டோல்கிட்டமே வண்டியை நிறுத்துங்க, டீ சாப்பிட்டு போயிடலான்ட்டு கஸ்டமர் சொன்னாங்க. நானுமே பாத்தீங்கன்னா ஒரு பப்ஸும் பாலும் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டேன். கோயம்புத்தூருக்குமே என்டர் ஆயிட்டோம். நீலாம்பூர்ல ஆரம்பிச்ச டிராபிக் நீண்டுகிட்டே போகுது, கிலோமீட்டர் கணக்கா. ஒரு வழியா அவினாசி ரோட்லயுமே இருக்கிற இந்த 10 கிலோமீட்டர் பாலத்திலுமே ஏற போறோம். டிராபிக் பயம் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா போலாம். இந்த பாலத்திலுமே பாத்தீங்கன்னா போற வண்டிகள் எல்லாமே மினிமம் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும்னு சொல்லி போர்டுமே வச்சிருக்காங்க. அதையும் மீறி ஓவர் ஸ்பீடா போற வண்டிகளுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃபைன் விழுகிற மாதிரி ஏஐ கேமராவுமே வச்சிருக்காங்க. அப்படி இருந்துமே அந்த பாலத்து மேல போற ஆடி, BMW, பென்ஸ் கார்ல ஓவர் ஸ்பீடா தான் போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஃபைன் விழுகுதா விழுகலையான்னு தெரியல. இப்போ நம்மளுமே கோயம்புத்தூர்ல எங்க போறோம் பாத்தீங்கன்னா லட்சுமி மில்ல இருக்க லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போறோம். கஸ்டமருமே பாத்தீங்கன்னா லூலுல கொண்டு வந்து இறக்கி விட்டேன். நானுமே ஒரு 4-5 வாட்டி கஸ்டமரை கூட்டிட்டு இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்குமே வந்திருக்கிறேன். ஆனா ஒரு வாட்டி கூட நான் உள்ள போய் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு உள்ளார அப்படி என்னதான் இருக்குங்கிறத நான் போய் பார்க்க போறேன். உள்ளார போன உடனே பாத்தீங்கன்னா போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கேமரால தானே எடுக்கக்கூடாது, செல்போன்ல எடுக்கலாம்ல அப்படின்னு நினைச்சிட்டு நானுமே வளைச்சு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்குன்னு தெரியும். குடிக்கிற தண்ணியில இவ்வளவு வெரைட்டி இருக்குங்கிறத இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். ஹைப்பர் மார்க்கெட்னு உடனே நான் என்ன நினைச்சிட்டேன்னா டிமார்ட் மாதிரி தான் இருக்கும் போல. திங்கிறதுக்கு 4 வகை ஸ்நாக்ஸ், சீப்பு, சோப்பு, சீவக்கட்டை, செருப்பு, பருப்பு, மாவு, மசாலா இப்படிதான் இருக்குன்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது செல்போனு, லேப்டாப், டிவி, ஃப்ரிட்ஜ்னு வீட்டுக்கு என்ன தேவை எல்லாமே வச்சிருக்காங்க. வீட்டுக்கு ஏதாவது எலக்ட்ரானிக்கல் பொருள் தேவைப்பட்டாலுமே சரி, லோன் ஆப்ஷனுமே பண்ணி தராங்க. காய்கறி, பழம்னு கடல் மாதிரி சும்மா பொருளை குமிச்சு வச்சிருக்காங்க. பார்க்கும் போதே அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு ஆசையா தான் இருக்குது. பாக்கெட்ல 10 பைசா இல்லைங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். அதனால சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். கஸ்டமருமே வந்துட்டாங்க. அவங்களை பிக்கப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா பீலமேடுல இருக்க ஸ்கூல் ஹாஸ்டல்லையுமே கஸ்டமரோட பொண்ணை டிராப் பண்ணணும். ஸ்கூல் ஹாஸ்டலுக்குமே வந்தாச்சு. கஸ்டமரோட பொண்ணையுமே ஸ்கூல் ஹாஸ்டல்ல இறக்கி விட்டுட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். இதுக்கு மேல வேற எங்கேயுமே போல, நேரா பவானி தான். இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், எமர்ஜென்சினா இந்த மாதிரி லைட்டை போட்டு ஓட்டுறது தப்பு இல்ல. எம்டியா போனாலுமே சரி, இல்ல பேஷண்டோட மெதுவா போனாலுமே சரி, இந்த மாதிரி லைட்டை போட்டுட்டு போறீங்க. இதனால பின்னாடி வரவங்களால சுத்தமா வண்டியை ஓட்ட முடியல. எப்படி கண்ணை கூசுதுன்னு பாருங்களேன். பின்னாடி வரவங்களோட நிலைமையை யோசிச்சு கொஞ்சம் செயல்பட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நைட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் கஸ்டமருமே சேஃபா கூட்டிட்டு வந்து பவானிலுமே டிராப் பண்ணிட்டேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.